ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் உங்களுடைய கட் ஆஃபுக்கு எந்த ரவுண்டு வரும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஎன்இஏனுடைய கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இதனுடைய லாஸ்ட் டேட்டு 2/6/2026. அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஷெட்யூல் பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரி, இப்போ நான் 2025க்குரிய ஷெட்யூலில் வச்சு உங்களுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கு என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாதிரி என்னென்ன ப்ராசஸ் அதில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த ரவுண்டில் வர்றீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன மாதிரி காலேஜஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ரவுண்ட் 1ல் வந்தால் என்ன மாதிரி காலேஜஸ், அல்லது உங்களுக்கு நீங்கள் கட் ஆஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரவுண்டு வரும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2025 ரவுண்டு 1ல் பார்த்துட்டிங்க அப்படின்னா 200லேருந்து 179 வரைக்கும் ரவுண்ட் 1 நடந்துச்சு. ஸோ அதாவது ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 39,145 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரவுண்டு 1 அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் அந்த டேட்டில், அதாவது 14/7/2025 அந்த லாஸ்ட் இயர் இதில் பார்த்தீங்கன்னா அந்த தேதியில் நீங்கள் லாகின் ஐடி நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. லாகின் ஐடி, யூசர் ஐடி, பாஸ்வேர்டை போட்டு உள்ள லாகின் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே லிங்க் இருக்கும், சாய்ஸ் ஃபில்லிங்க்கான. ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை ஃபில் பண்ணலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது உங்களுக்கு எந்தெந்த காலேஜெல்லாம் வேணும் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே சப்மிட் பண்ணுறது. அப்படி எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவோம். நீங்கள் இதில் எத்தனை காலேஜ் வேணுனாலும் நமக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தம் 3 நாள் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு 3 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துருவோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 14, 15, 16 3 நாள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நாளில் போய் உங்களுடைய சாய்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி எத்தனை காலேஜ் வேணுமாலும் கொடுத்துக்கலாம். ஃபில் பண்ணி ஒரு ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய ஃபைனலாக நீங்கள் என்ன சப்மிட் பண்ணுறீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அடுத்து 17ஆம் தேதி உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு ஒன்று பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுத்த காலேஜில் உங்கள் கட் ஆஃபுக்கு எது சூட்டாக இருக்குமோ அந்த காலேஜை உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் ஐடி இப்போ கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த காலேஜை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அல்லது எனக்கு இந்த காலேஜ் வேணாம் அப்படின்னு ரிஜெக்டும் பண்ணிக்கலாம். அல்லது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸில் நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க காலேஜை நீங்கள் எனக்கு சூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்றதையும் கொடுக்கலாம். ஸோ எந்த 3 ஆப்ஷன்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் 17, 18 இந்த 2 நாளையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 days நல்லா யோசிச்சு இந்த காலேஜ் வேணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 19ஆம் தேதி ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட். இந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட்டை வச்சு தான் நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். அதாவது எனக்கு ஃபைனலாக எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும்ட்டீங்க, அவங்க ஓகே பண்ணி உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட்டை நீங்கள் 19ஆம் தேதி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த காலேஜ் நீங்கள் எந்த காலேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்களோ அந்த காலேஜுக்கு நேரடியாக போய் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஃபீஸை கம்ப்ளீட்டாக கட்டி முடிக்கணும். எத்தனாம் தேதிக்குள்ளே அப்படின்னா 23ஆம் தேதிக்குள்ளே. சப்போஸ் நீங்கள் 23ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஃபீஸை கட்டி முடிக்கலை அப்படின்னா உங்களுடைய ஷீட்டினுடைய வேக்கன்சியை கேன்சல் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அந்த சீட்டு உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அந்த 23ஆம் தேதிக்குள்ளே போய் கட்டினா தான் உங்களுடைய சீட்டு கன்ஃபார்ம் ஆகும். சரி, நான் அப்போர்டு கேட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் முதல் ஃபீஸை கட்டிடணும். அதுக்கப்புறம் 26ஆம் தேதி உங்களுக்கு நீங்கள் சொன்ன காலேஜில் முன்னாடி ஏதாவது பெஸ்ட் காலேஜ் இருந்து உங்களுக்கு சீட்டு அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 26ஆம் தேதி மறுபடியும் ரீஅலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு எந்த காலேஜ் ரீஅலாட்மெண்ட் வாங்கியிருக்கீங்களோ அந்த காலேஜுக்கு ஃபைனலாக போய் ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ இதுதான் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் நடக்கக்கூடிய ஸ்டெப். இப்போ ரவுண்டு 1க்கு எந்த கட் ஆஃப்னு உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி ரவுண்டு 2ல் பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் 178.7965லேருந்து 143.085 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ரவுண்ட் 2. இந்த ரேங்க் கண்டினியூஸாக வரும். இந்த கட் ஆஃப் கண்டினியூஸாக வராது. ஏன்னா கட் ஆஃப் ஒரு சிலர் பிரேக்கப் வரும். இந்த ரேங்க்கு தான் நமக்கு கணக்கு. ஸோ ரேங்கை பொறுத்த வரைக்கும் 39,146லேருந்து 1,37,710 வரைக்கும் இருக்கிற ரேங்க் இருக்கவங்களுக்கு ரவுண்டு 2. அவங்களுக்கும் இதே மாதிரியான டைம் கொடுப்பாங்க. 3 days, அப்புறம் 2 days, அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 days கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்படி டைம் கொடுப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரவுண்டு 3 வரும். இந்த ரவுண்டு 3க்கான கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 143 143லேருந்து
77.500 வரைக்கும் இருக்கும். அதாவது ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 1,37,711 வந்து 2,39,999 இவ்வளோ பேர் லாஸ்ட் இயர் போட்டிருக்காங்க. இவங்களுக்கும் முடியும். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய மீது இருக்கிற சீட்டுக்கு மறுபடியும் வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. நீங்கள் எந்த ரவுண்டில் வர்றீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.